வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸைட்டட் மொபைல் இப்போ 2022 என்ன மொபைல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? ரெட்மி, ரியல்மி, சாம்சங்? நோ, நத்திங். தமிழில் பார்த்துட்டு வந்த மாதிரி நத்திங் மொபைல் தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கார்ல் பே வந்து ஒன் ப்ளஸ் வந்து ரிலீவ் ஆகி ஒரு பிராண்ட் வந்து ஆரம்பிச்சு அதை நத்திங் இயர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, இயர் 1 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மொபைல் ஆரம்பிப்பாரான்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸைட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. மொபைல் தான் வரப்போகுது, நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு சொல்லி, நத்திங் ஓஎஸ்ல வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸைட்டட். ஸோ இப்போ ஃபைனலி நத்திங் மொபைல் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு நத்திங் மொபைலோட ஃபர்ஸ்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 1 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் டேட் எல்லாமே வந்து பார்ப்போம். அண்ட் லீக்டு ஸ்பெக்ஸ் வச்சு என்ன மாதிரி வரலாம், என்ன ப்ரைஸ்க்கு வரலாம்னு சொல்லி எல்லாமே வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இந்த மொபைல் மார்க்கெட்டில் ரெட்மி, சாம்சங், ரியல்மி, ஓப்போ, விவோ சொல்லிட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. அப்பப்போ வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. எதுனா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான், நத்திங் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படிதான் இருக்குன்னு சொல்லி. எதிர்பார்க்கும் போது சில லீக்ஸ் இமேஜ் எல்லாம் வந்து கிடச்சி டிசைன் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுவே நிறைய பேருக்கு ஷாக்கிங். இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, டிரான்ஸ்பரண்டாக எல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கும் போது நான் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் பே வந்து பண்ணாரு. ஸோ இந்த லீக் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள இருக்க எல்லா ஹார்ட்வேர் டீடைல்ஸும் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியும். அதுலேயும் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மொபைலில். ஸோ அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து தனியாக தெரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நிறைய பேருக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது, எனக்கும் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது ரீசைக்கிள்டு அலுமினியம் மிட் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்க்கும்போது சின் வந்து இருக்காத மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பெசலஸ் இல்லாத மாதிரி தான் இருக்க போகுது. அது போக அஃபிஷியலாக நத்திங் வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகனோட வந்து கம்பைன் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் வரப்போகுது சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்னாப்டிராகனில் 8 Gen ப்ளஸ் அதுவாக நமக்கு வந்து தெரியல. அண்ட் நிறைய லீக்ஸ் ரூமர் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 7 Genல தான் வர மாதிரி வந்து தெரியுது. இது ஒரு ப்ரீமியம் ஃபிளாக்ஷிப் மொபைல் சொல்ல முடியாது, பட் மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் ஃபிளாக்ஷிப் மொபைல் வந்து சொல்லிக்கலாம். அது போக லீக் ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கும்போது இதில் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அதுவும் ஃபஸ்ட்டு மொபைல் இந்த பிராண்ட்லேருந்து. அது எப்படி 90 Hzலேருந்து அதுவும் ஒரு மிட் ரேஞ்ச் மொபைலில் ஒரு 20,000க்குள்ளே இருக்கிற மொபைல்ஸில் லான்ச் பண்ணுற ரெஃப்ரெஷ் ரேட் வந்து லான்ச் பண்ணுவாங்க? கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் 120 Hz வித் AMOLED டிஸ்பிளே லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதில் கேமரா ரூமர்ஸ் வந்து பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைம் இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக கேமரா குவாலிட்டியில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு பிராண்ட் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்காக நிறைய குவாலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, நிறையவே ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஷோமி வந்து போக்கோ F1 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் வந்து போக்கோ F1 ரொம்ப பிடிச்ச மொபைல் சொல்லலாம் போக்கோ தரப்புலேருந்து. ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது கூட போக்கோ Fல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னே வரைக்கும் இந்த கேமரா வந்து அடிச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. இனி வரைக்குமே வந்து கேமரா வந்து சூப்பராக வந்து இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்ல மொபைல் நான் வந்து சொல்லுவேன் போக்கோ F1. அதே மாதிரி தான் நத்திங் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் மொபைல் லான்ச் பண்ணுறதுனால ஃபோன் 1 லான்ச் பண்ணும்போது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நல்லாவே வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த லீக் அடிப்படையில் வர 90 Hz எல்லாம் கொடுக்குறதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக வந்து 120 Hz தான் வந்து கொடுப்பாங்க. AMOLED டிஸ்பிளே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்து தெரியல. மேபி நம்ம அதை கெஸ் பண்ண வேணாம், ஒரு 33, 66 அது நமக்கு வந்து தெரியல, நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் பேட்டரின்னு பொறுத்தளவுக்கு 4500 mAh சொல்கிறாங்க. 4500 mAh இருக்கலாம், அல்லது 5000 கூட இருக்கலாம், அண்ட் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ரூமர்ஸ் தான், அஃபிஷியலாக வந்து கிடையாது. பட் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சது ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரீசைக்கிள்டு அலுமினியம் மிட் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்பரண்ட் பேக்கு அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங், இதெல்லாம் வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். மற்றது எல்லாமே வந்து ரூமர்ஸ். ஸோ ஃபைனலி எப்போ ரிலீஸ் டேட் அதை முதல் சொல்லி மொத்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லி கேட்பீங்க. ஜூலை 12 தான் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது 2 ஈவெண்ட்டாக சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரே ஈவெண்ட் தான் யூகேல வந்து நடக்குது. ஸோ இந்தியாவில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஈவெண்ட் தான். அந்த ஈவெண்ட்டில் ஜூலை 12 நத்திங்கோட ஃபோன் 1 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸைட்டட் மொபைல் இன் 2022 நத்திங் ஃபோன் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் என்ன ப்ரைஸ் கொண்டு வரலாம், ஏன்னா அது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் மொபைல் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண மொபைல் லான்ச் பண்ணால் ஒரு 30லேருந்து 35க்குள்ளே லான்ச் ஆனால் வந்து ஒரு நல்ல மொபைல் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ப்ராசஸர்லாம் வந்து அதிகமாக வந்து கொடுத்து, மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து கொடுத்து, ஒயர்லெஸ் சார்ஜிங், பேட்டரி அதிகமாக கொடுத்து, அண்ட் AMOLED டிஸ்பிளே, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து முன்னாடியாக பின்னாடியும் சொல்லி தெரியல, முன்னாடி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் வந்து கொடுக்கும்போது 30லேருந்து 35 ஓகே. அண்ட் அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஸ்னாப்டிராகனோட 7 Gen 1 ப்ராசஸர் தான், அதுவும் 90 Hzலாம் சொல்கிறாங்க ரூமர். அப்படி 90 Hzல வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 35,000 40,000 வந்து ஒர்த்து கிடையாது. நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். சில நாட்கள் இருக்குது. எவ்வளோ நாள்னா இன்னும் 1 மாதம் இருக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நத்திங் ஜூலை 12 வந்து ஈவெண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நத்திங்கோட இயர் ரூம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து இருக்குது, அதில் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நத்திங்கோட ஃபோனோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் இந்த மொபைலை வாங்குறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன். இந்த மொபைல் எப்படி இருக்க போகுது, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மொபைல் வந்து பண்ணது கிடையாது. அண்ட் இந்த மொபைல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்துட்டு அண்ட் நம்ம ஃபியூச்சரில் வாங்குறதுனால கூட வாங்கலாம். அவ்வளோதான்.
ஃப்ரெண்ட்ஸ். நத்திங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் டீடைல்ஸ் இல்லை, இது ஒரு ரூமர்டு ப்ளஸ் அஃபிஷியல் சில எல்லாமே இருக்குது, எல்லாமே வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். ஸோ ஜூலை 12 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அப்போ வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அது வரைக்கும் ரூமர்ஸாகவே இருக்கட்டும், அதுக்கு மேலே வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.